நண்பர்களே, நம்ம வீட்டு பொங்கல் கொண்டாட்டத்தை பார்க்கலாம் வாங்க. மழைனா சரியான மழைங்க. நைட்டு விடிய விடிய கோலம் போடுறதெல்லாம் இன்றைக்கி போச்சு. விடிய காத்தால எந்திரிச்சு தான் கோலம் போட்டோம். எவ்வளோ சொதன்னு இருக்குது பாருங்கள். 2 மணி நேரம் போட்ட கோலத்தில் அடுப்பு கூட்டி பொங்கப்பானை வச்சாச்சு. சூட வச்சு எரித்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றியாச்சு. பொங்கல் பொங்கணுங்கிறதுக்காக நாங்கள்லாம் காத்திருந்தோம். வழக்கம் போல் எங்கள் மாமனார் தான் அடுப்பு எரிச்சிட்டு இருந்தார். எந்த பக்கம் பொங்க போகுதுன்னு ஒரே ஆர்வமாக இருந்ததுங்க. நான் கிழக்க தான் பொங்குன்னு சொன்னேன். எங்கள் மாமனார் மேற்க தான் பொங்குன்னு சொன்னார். கடைசியில் ஒரே ஒரு துளி கிழக்க பொங்கிட்டு பூரா மேற்க பொங்கிருச்சுங்க. பொங்கி முடித்தோடனே பொங்கலோ பொங்கல்னு கத்திட்டு மேலே பார்த்தா சூரியன் இப்போ தாங்க கொஞ்சமாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஃபுல்லாக கருக்கல் இருந்ததுங்க. எப்போ தான் மழை பெய்யுமோன்னு பயமாகவே இருந்தது. நல்ல வேளை பொங்கல் பொங்கிருச்சு. சாமி கும்பிட எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். மஞ்சள் பிள்ளையார் வச்சு மார்கழி 29 நாளும் நான் வச்ச வாசல் பிள்ளையாரையும் வச்சு தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டோங்க. அடிக்கரும்பு இந்த வருஷம் செம்ம இனிப்பாக இருந்ததுங்க. தித்திப்பான ஒரு பொங்கல் இந்த வருஷம் நல்லா போச்சு. மாமா தான் தேங்காய் உடைச்சார். பருவமழை தவறாமல் பெஞ்சு சரியான நேரத்தில் மழை பெஞ்சு விவசாயிகளுக்கு கை கொடுக்கணும், விவசாயம் செழிக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். எல்லோரும் உணவு பஞ்சம் இல்லாமல் இந்த வருடம் முழுக்க நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கலாம். மேற்க பொங்கல் பொங்கியிருக்கனால வரவுன்னு தான் சொல்லி எல்லோரும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இந்த வருஷம் எங்களுடைய வரவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த வருஷம் நல்லதாகவே அமையணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கலாம். எல்லாரும் எல்லாமும் பெற்று பெருவாழ்வு வாழணும். வாழ்க வளமுடன்.